இப்போ சரக்கு அடிக்கிறவனை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1008 சாக்கு சொல்லுவான். தியேட்டரில் டிக்கெட் கிடைக்கல, மழை பெஞ்சு வெள்ளக்காடாக இருக்குது, வெளியே போக முடியல, இப்படி 1008 காரணம் சொல்லுவான். எல்லா காரணத்துக்கும் சேர்த்து சரக்கு அடிப்பான். சரக்கு அடித்து கடைசியில் என்ன ஆகும்? லிவர் கெட்டு போகும், செரிமார பிரச்சனை, ஸ்டொமக்கில் ப்ராப்ளம், அப்புறம் ஜாயிண்டிஸு, உள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதை வெளியாளுக்கு சொல்லலைங்க, அனுபவப்பட்ட நானே சொல்கிறேன். ஸோ அதிலிருந்து நீங்கள் தயவுசெய்து மீண்டு வெளியே வாங்க. உங்கள் லிவரை பாதுகாத்துக்குங்க. ஹெல்த்தியாக இருந்தால் தான் லைஃப்பில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி உங்களுக்கு லிவரை பாதுகாக்கணும், தான் உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும், உள்ளே எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டியது இந்த பூஸ்ட் லீஃபு. காலையிலையும் நைட்டுக்கும் ஒவ்வொரு பாக்கெட் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக இதுக்கான நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். கல்லீரல் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த பூஸ்ட் லீஃப் கொடுத்தா சரியாகும் அப்படின்னு சொல்லி SRM யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஆட்களை வச்சு அவங்கள டெஸ்ட் பண்ணி இந்த பூஸ்ட் லீஃப்க்கு கரெக்டான சர்டிஃபிகேட் முறையாக கொடுத்துருக்காங்க. இரவிங்கு தீவாய் நம்மைச் சூழுதே, விடியலும் இருளாய் வருதே, நினைவுகள் தீயாய் அலைமோதுதே, உடலிங்கு சாவாய் எழுதே, பிரிவே உறவாய் கரைந்து போகிறேன், உயிரை பிரிந்து போகிறேன், மலைகளின் நதி போல் மனம் வழிந்து வந்தாய், வறண்டிடும் நிலத்தில் பல கடல்கள் தந்தாய், கனவே துணையாய் ஒழிந்து போகட்டும், இரவிங்கு தீவாய் நம்மைச் சூழுதே, விடியலும் இருளாய் வருதே. தினமும் வேலைக்கு போய்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியும் அந்த ஃபுட் பாத் கண்டினியூஸாக எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் நல்லா ரிலீஃப் ஆகி நல்லா தூங்குறேன். டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷப்பாக போகிறேன். எந்த வித எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. உடம்பு நல்லா ஆக்டிவாக நல்லா பூஸ்டப்பாக இருக்குது. இது சைனீஸ் மருத்துவத்திலேருந்து கண்டுபிடிச்சது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே 2 பாக்கெட் இருக்கும். இந்த மாதிரி டீ பாக்கெட் மாதிரி டிப் டீ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நறுமணமுள்ள ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய மூலிகைகள் சேர்ந்துருக்கு. இதை நீங்கள் வெதுவெதுப்பான தாங்கும் வரை உள்ள வெந்நீரில் இதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சோக் பண்ணிவிட்டு காலை வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் ஃபேன் போடக்கூடாது, ஏசி போடக்கூடாது. அந்த வெதுவெதுப்பு உடம்பில் தாங்கணும். அப்போ அந்த உடம்பில் உள்ள காலில் உள்ள அழுக்குகள் அத்தனையும் நீக்கப்பட்டு இது ரத்த ஓட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும், பெனிட்ரேட் ஆயிரும். பெனிட்ரேட் ஆனதுனால அந்த இரத்த சுத்தியாக இது ஒர்க் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணும்போது அந்த கருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். காலும் நல்லா பிறக்கும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி கால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணணும். மறக்காமல் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சால் நல்ல தூக்கம் வரும், கால் வலி குறையும், ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் இதை ஸ்பெஷலாகவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஃபுட்பாத்துக்காக கண்டுபிடிச்சது. இது உள்ளே சாப்பிட்றது இல்லை, எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான கெடுதலும் வராதுங்கிறத உறுதியாக நான் என்னால் சொல்ல முடியும். டெய்லி ஜாப் போயிட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கும். இந்த ஃபுட் பாத் பவுடர் நான் இப்போ 1 வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல ஸ்வெட் ஆகுது. அதோடு பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கமும் வருது. எனக்கு மார்னிங் எழுதும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிஸ்காகவும் இருக்கும், ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குது. ஸோ இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஃபுட் பாத் பவுடர் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபுட் பாத் பவுடர் இந்த ஒரு பவுச்சில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஒரு பாக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு டப்பில் சுடு தண்ணி நல்ல சூடாக நம்ம உடம்பு தாங்கக்கூடிய சூடில் இந்த பவுச்சை கட் பண்ணி போட்டுட்டு
காலை உள்ளே வச்சு 30 நிமிஷம் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப், படுக்க போகிறதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ரிலீஃப் கிடைக்கும். எல்லாம் வேர்த்து கொட்டும். தொண்டை வரைக்கும் ஒரு கசப்புத்தன்மை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், உணர்வோம். இதில் இருக்கிற அவ்வளோ இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா அந்த பாடி வழியாக ட்ராவல் ஆகி அந்த கசப்புத்தன்மையை நம்ம நாக்கு வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வேர்வையாக வெளியே போகும், நல்லா வேர்த்து கொட்டும். இது வந்துட்டு தொடர்ந்து எடுக்கிறதுனால தூக்கங்கிறது நல்லா வரும். இன்றைக்கி இருக்கிற பாதி பிரச்சனைக்கு காரணமே நம்ம தூங்குறோம்னு நினைக்கிறோம், அது டீப் ஸ்லீப் கிடையாது. இதை யூஸ் பண்ணும்போது நல்ல தூக்கம் வரும். தொடர்ந்து நல்லா தூங்கினாலே ஆர்கன்ஸ்லாம் நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த ஃபட்டீகாக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இதுலேருந்து கம்ப்ளீட்டாக ரிலீஃப் கிடைக்கும். திஸ் இஸ் மஸ்ட் ரெக்கமெண்டட். ஜென்ரலாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணலாம். டோசேஜ் பார்த்தீங்கன்னா 14 days தொடர்ந்து பண்ணினீங்கன்னா, ஒரு மாதத்தில் ஒரு 3 months இந்த ஃபுட் பாத் பவுடரை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. தினம் தினம் உயிர்த்தெழும் மனம் அன்றாடம் ஆயுமே, உயிர் வரை நிறைந்துனை மனம் கொண்டாடி வாழுமே. மரங்கள் சாய்ந்து கூடு வீழ்ந்தும் குயில்கள் ராகம் பாடுமே. இரவு தீர்ந்து ஓய்ந்த போதும் இரவு பொருளை காக்குமே. மழை வழி கடல் விழும் காதல் மண்ணை சேருமே. உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆர் உங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸை வந்து நீங்கள் மீட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வின் பண்ணணும்னா, உங்கள் பாடி அதுக்கு ஒத்துழைக்கணும், உங்கள் மைண்ட் ஒத்துழைக்கணும்னா அதுக்கு வி ஆர் ஹியர், வி பிரைம் ஹெல்த் கேர் தெரபெட்டிக் சென்டர். பாதகோசா அப்படின்னா என்ன? அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய வி பிரைம் ஹெல்த் கேர் தெரபெட்டிக் சென்டருக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். வி பிரைம் ஹெல்த் கேர் தெரபியூட்டிக் சென்டர்ல வந்து ஆயுர்வேதிக் பிராக்டிஷனரை நம்ம மீட் பண்ண போறோம். வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் சுரேகா அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். பாதகோசா எவ்வளவு ஸ்பெஷல்? ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபுட் தெரப்பி. பாதம் வழியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நம்ம பாடியில என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து 3 வயசுல இருந்தே கூட பண்ண ஆரம்பிச்சு. 3 year baby. 3 year பேபில இருந்தே. ஸோ ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ், நம்மளுடைய டோட்டல் அந்த நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தோடைய எண்டிங்ஸும் அது ஃபினிஷ் ஆகுது, அந்த சர்க்குலேஷன் ஆகி முடிகிற இடங்களும் ஸ்டார்ட் ஆகிற இடங்களும் ஃபுட்டில் இருக்குது. ஃபுட்டில் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபுட் தெரப்பி. பாதம் வழியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த பாதத்தை பார்த்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. இங்கே அவங்க பாத கூசான்னு சொல்கிறோம். அதை இந்த பாத கூசா படித்த தெரபிஸ்ட் வந்து சிகிச்சை முறையை வந்து நல்லா படித்தவங்க வந்து அதை நல்லா பார்த்து அந்த பாதத்துலேருந்து செக் பண்ணிவிட்டு நம்ம பாடியில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இன்சோம்னியா ஹீல் ஆகுது, வெரிகோஸ் வெயின்ஸ் ஹீல் ஆகுது, லிவர் வந்து கம்ப்ளீட்டாக ஹெல்த்தி ஆகுது, ஈவன் ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, இல்லை வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இஷ்யூஸ் இருக்கிறவங்க,
இல்லை வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, இல்லை இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, கேஸ்ட்ரிக் ரீஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க. ஸோ யார் வந்தாலும் இந்த பாதகோசா பண்ணும்போது வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பாடி வந்து நம்ம நார்மல் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலையோ இல்லை அதர் லைஃப் ஸ்டைலில் கூட இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற உணவு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. பிரச்சனை இல்லாத மனிதர் இல்லை இப்போ, எஸ்பெஷலி பெயின் இல்லாதவங்க இப்போ ரொம்ப கம்மி. ஸோ இப்போ பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான தெரப்பி. ஸோ அந்த பாதகோசா பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்த வேரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணி உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி சொல்கிறதுனால அதுக்கான இங்கே இருக்கிற ஹீலிங் ஆயில்ஸ், இங்கே இருக்கிற மெடிசன்ஸ், இங்கே இருக்கிற ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட் ஹெல்த் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு வந்து எப்படின்னா இட்ஸ் அ ரீகெயின் ஆஃப் ஹெல்த் அண்ட் நல்ல வெல்னஸும் கிடைக்கும். கம்ப்ளீட் வெல்னஸ் வேணும். உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆர் உங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸை வந்து நீங்கள் மீட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வின் பண்ணணும்னா, உங்கள் பாடி அதுக்கு ஒத்துழைக்கணும், உங்கள் மைண்ட் ஒத்துழைக்கணும்னா அதுக்கு வி ஆர் ஹியர், வி பிரைம் ஹெல்த் கேர் தெரபெட்டிக் சென்டர். ஃபேண்டாஸ்டிக்கா சார். ஆயுர்வேதிக் ப்ராக்டிஷனராக என்னென்ன நோய்கள், அதுக்கான தீர்வுகள், அதுக்கான மெடிசின்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் உங்களுக்காக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹாய், வணக்கம். அழகு லக்ஷ்மி. பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எல்லாருமே டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ ஃபுட் தெரப்பி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? எப்படி தெரிய வந்தது உங்களுக்கு இந்த ஃபுட் தெரப்பி? ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்துட்டு வெயிட் வந்துட்டு ஓவர் வெயிட் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு பெட்லேருந்து எழுந்துக்க முடியாத அளவு சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கால் பண்ணிவிட்டு கிளினிக் வந்தேன். ஐரின் மேம் தான் வந்துட்டு இங்கே தெரப்பிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. மெர்லின்றவங்க தான் எனக்கு தெரப்பி பண்ணாங்க. ஒரு 10 days தெரப்பி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வெல்லிங் இருந்துச்சு, நிறைய ஸ்வெல்லிங் இருந்துச்சு. காலில் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே தெரப்பி வந்து 10 days கண்டினியூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஓரளவு வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ப்ளஸ் வந்துட்டு எனக்கு மசில்ஸ் பெயின்ஸ்லாம் இருந்தது, ஜாயின்ட் பெயின்ஸ், மசில் பெயின்லாம் இருந்தது. ஓகே ஓகே. இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். சூப்பர். ஓகே, பாதகோசா பற்றி இவ்வளோ கேள்விப்பட்டாச்சு, அதை நாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது பாதத்தில் கொடுக்குற ப்ரெஷர் மூலமாக உடம்புல இருக்கக்கூடிய வலிகள், இன்டர்னலாக நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபென்டாஸ்டிக் பாதகோசா தெரப்பி. ஸோ என்னோடய செஷனை முடிச்சுட்டு நேராக நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரிலீவிங்காக, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, ஒரு மாதிரி ஏதோ சாக்ஸை கழட்டினோடனே ஒரு ரிலீவிங் ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ பண்ணும்போது இனிஷியலாக கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருந்தது. பட் அந்த பெயினெல்லாம் போய் உடம்புல இருந்த மற்ற பெயினெல்லாம் போய் ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ இவங்க சொன்ன மாதிரி இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த தூக்கமின்மை, அதுக்கப்புறம் உடம்புக்குள்ளே ஆர்கன்ஸில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது வந்து நம்ம நிறைய ஒரு 10 to 15 செஷன்ஸ் எடுத்தோன்னா அது கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செஷன் நான் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுடைய இந்த ஃபுட் தெரப்பியை ட்ரை பண்ணுங்கள்.